ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு பைனாப்பிள் ட்ரஃபிள் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும் இந்த கேக்கு. இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு என்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 60 கிராம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் அப்போ தான் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி கேக் வந்து நல்லா பொங்கி வரும். அடுத்ததாக கேக் டின்னை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பட்டர் பேப்பரை வந்து கேக் டின்னோட சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்க பவுலும் விஸ்க்கும் வந்து ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் முட்டை வந்து பொங்கி வரும். இப்போ இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை எடுக்கிற மாதிரி இருந்தால் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி பியூர் ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிட்டேன். கடைசியாக இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கேக் வந்து கிறிஸ்பி ஆகிடும். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவராக கொட்டி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக் பேக் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம வந்து குயிக்காக ஒரு பைனாப்பிள் கனாஷ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்பு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பைனாப்பிள் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் கனாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக சாஃப்டாக பேக் ஆகிருக்கு. கேக் பேக் ஆனதுமே கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துட்றேன். வெளியே எடுத்ததுக்கப்புறம் கேக் நல்லா கூல் ஆகட்டும். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. அடுத்ததாக விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் நான் பவுடர் சுகர் சேர்த்து இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ க்ரீமும் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பைனாப்பிள் கனாஷை கூட ஆட் பண்ணிக்கலாம்.
நான் க்ரீமில் வந்து கனாஷை சேர்க்கல. இப்போ வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை வந்து அது மேலே வைக்கலாம். சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து க்ரீம் கொடுத்துக்கலாம். க்ரீமை ஒரு ஐசிங் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பைனாப்பிள் கனாஷை வந்து சேர்த்துக்கலாம். கனாஷ் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் கேக்கில் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ இதை வந்து ஒரு ஐசிங் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ள ஃபில்லிங்காக வந்து பைனாப்பிள் கனாஷை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணிக்கலாம். கடைசி லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் பண்ண கேக்கை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கேக்கை வந்து நல்லா லெவல் பண்ணிக்கலாம். கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கேக் போர்டெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் கேக்குக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கனாஷை வந்து ஊற்றிக்கலாம். பைனாப்பிள் கனாஷை வந்து ஊற்றுனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் டார்க் சாக்லேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கேக்குக்கு மேலே ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். இப்போ கனாஷ் எல்லாமே நல்லா கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் கேக் போர்டெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்துக்கலாம். ஒரு பைப்பிங் பேக்கில் 100 N1 நாசில் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் க்ரீம் ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு பார்டர் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பைனாப்பிள் ட்ரஃபிள் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிப்பியோடு உங்களை பார்க்குறேன்.